சொசைட்டியில் வந்து இப்போ பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை லீகல் இல்லீகல் சம்திங் விஷயங்களில் வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் என்ன என்ன நெக்ஸ்ட் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கும் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாது ஷூட் பண்ணும்போது. அப்போது இன்றைக்கி தான் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நல்லா வந்திருக்கு அந்த ட்விஸ்ட். நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்ன வரும், யார் என்ன நடந்திருக்கு அந்த மாதிரி கெஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிக்கும். ஏன்னா இல்லாட்ட மாதிரி இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் எந்த ஜெண்டர் ஆடியன்ஸுக்கும் ஓகே தான். படத்தில் என்ன ஸ்பெஷல்னா ட்விஸ்ட் தான் பிரதர் ஸ்பெஷல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிகாஸ் இல்லை எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே நான் லாரானது ஏதோ த்ரில்லர் மூவி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி விட்டுட்டு பட் த்ரில்லருங்கிறது வேற, ட்விஸ்டருங்க வேற. ரொம்ப இது ட்விஸ்டாக இருந்துச்சு நிறைய. இதுக்கப்புறம் இது அப்படின்னு நமக்கு தெரியாது, இது நடக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அதுதான் இங்கே ஸ்பெஷலாக இருக்கும். எஸ், நம்ம யோசிக்கிற விஷயங்கள் வேறு, பட் அங்கே நடந்த விஷயங்கள் வேறு சார். ஸோ ஒரு கதையும் சரி, ஒரு அவங்க கேரக்டருமே சரி, அவங்க தனித்தனியாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. லாரா மூவி வந்து 2 விஷயங்கள் சார். பெண்கள் வன்கொடுமை, இப்போ சொசைட்டியில் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய போல் டாக்குமெண்ட் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்களில் கொண்டு வந்திருக்காங்க. லாரான்றது வந்து ஒரு பேரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெண்களுக்கு முக்கியத்துவமான ஒரு மூவியாக இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து போதையில் இருந்தால் ஒரு பெண்ணை எங்கேயாவது பார்த்தாலோ கடத்திட்டு போனால் கூட நானும் அதுதான் நினச்சேன், ஐயோ இங்கே தான் நடக்குதா அப்படின்ட்டு. பட் சேவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணை சேவ் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவி அமேசிங்காக இருக்குது. பிளாட் ரொம்ப நல்லா இருக்குது. லீட் ஆக்டர்ஸ் அசோக், ஏகேபி, வர்ஷினி எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் யா, இட் இஸ் அ ஃபேமிலி ஓரியன்டட் மூவி, வர்த் த வாட்ச். இல்லைங்க, சத்தியமாக இல்லை, ரொம்ப த்ரில்லராக இருந்தது. ஐ திங்க் இதுக்கு ப்ரீக்வல் வந்தால் ஒன்றும் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த படத்தில் வந்து நிறைய சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது த்ரில்லர் மூவியாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லிங்காக போயிட்டுருக்கோம். இப்போ சமீபம் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பிரச்சனை கூட ஒரு பெண்கள் கொடுமை நடந்திருக்கும். பட் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் வந்து நிறைய த்ரில்லர் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. எதுவும் வந்து லேக் அப்படின்னு சொல்ல படத்தில் எதுவுமே இல்லை. ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் ரொம்ப சூப்பர். நோ கெஸ்ஸிங், யார் வந்து பண்ணியிருப்பா அப்படிங்கிறத வந்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கெஸ்ஸே பண்ண முடியல. நிறைய மூவிஸில் நல்லா கெஸ் பண்ண முடியல, இதில் அந்த மாதிரி கெஸ்ஸிங் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு என்கேஜாக எனக்கு எல்லாரோட கேரக்டர் அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து எனக்கு முடிவு பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே கௌதம், மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சாங்லேயே வந்து கதைகளும் வருது. ஸோ இதில் போலீஸ் கேரக்டர் அண்ட் எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் வெரி குட். அது அன்எக்ஸ்பெக்டடாக வரும்போது அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தே கிவ் தேர் பெஸ்ட் ஆக்சுவலி சொல்ல போனோன்னா. ஸோ வந்து எல்லாரும் தேட்டரில் மூவி பாருங்கள். தேங்க்யூ. இது சொசைட்டியில் வந்து இப்போ பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை லீகல் இல்லீகல் சம்திங் விஷயங்களில் வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சாங் வைஸ் குட் தான் சார். ஸோ சேடாக இருக்கட்டும் இல்லை லவ் சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். வர்த் த டைம். நம்ம டைம் வந்து ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி லிமிட்டெட். எப்போ எவ்வளோ நாள் நம்ம இருப்போம்னு தெரியாது. அதாவது பிறந்துட்டோன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்றது மார்க் ஆகிருக்கு. பட் அதுக்கு நடுவில் நம்ம எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை வந்து மெயின்டைன் லைக் எப்படி நம்ம லவ் அஃபெக்ஷன் எல்லாம் பண்ணுறோமோன்றது தான் ரொம்ப க்ரூஷியல். அஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இஃப் தே ஆர் அ ப்ராஸ்டியூட் அப்போ கூட நம்ம வந்து தொடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இட்ஸ் அண்ட் கான்செப்ட். ரொமான்டிக் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அனுஸ்ரயா, லாரா படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலி நானும் தான் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் கூட தான் படம் பார்க்குறேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. லைக் லாரான்றது ஒரு சின்ன படம், பட் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. லைக் க்ரைம் த்ரில்லர். அப்போது நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் ஃபீட்பேக் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா தப்பு தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குற ஒரு இது இல்லை, சரியும் இருக்கும் அப்படின்னா
வெறும் படமாக பார்க்காம இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உதாரணமாக எடுத்துக்கலாம். எனிவேஸ் இல்லை லேக் இல்லை, நல்லா இருந்துச்சு மூவி. பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா தான் லைஃப் தான் சினிமான்ற மாதிரி இருக்குது. நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை வித்துடலாம். புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா மூவிலையும் இருக்க மாதிரி தான். பட் ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படத்தில். ஸ்டோரி வைஸ் காமன் தான், ஆனால் சொன்ன விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க படத்தில். ஃபேமிலி ஆடியன்ஸாக கண்டிப்பாக பார்க்கலாம்.